உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பண்ணாலும் என்ன சொன்னாலும் போகவே மாட்டேங்கிறாளே. இதுக்கு மேல இவளை எப்படிதான் அவமானப்படுத்துறது? அவங்க டியூட்டியை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் மாப்ள, உங்க அம்மா மேல பண்ண சத்தியத்துக்கு கொஞ்சம் கூட நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. டாக்டர், என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? கொஞ்சம் என் கூட வாங்க சொல்றேன். டாக்டர், ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, அமைதியா இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு, எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அவங்க உயிருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ண மெடிசன் அவங்க கர்ப்பப்பையை அஃபெக்ட் பண்ணிருக்கு. இது சொல்றதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஃபியூச்சர்ல அவங்க கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஆனாலும் அது அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். டாக்டர், 12ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாங்க டாக்டர். சரி, பத்திரமா பார்த்துக்கோங்க. நினைச்சத சாதிச்சுட்டல. இல்ல சித்தி, என் பொண்ண கொல்லாம கொன்னுட்டல. நீ இருக்கவே கூடாது சித்தி, இருக்கவே கூடாது. எப்படி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நீதானே காரணம். சொல்றேன் கேளுங்க. சம்மந்தியம்மா, ஐயோ ஐயோ, சம்மந்தியம்மா, என்ன பண்றீங்க நீங்க? எழுந்திரு, எழுந்திரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ரத்தம். காவியாக்கு நடந்ததுக்கெல்லாம் காரணம் ருத்ரா கிடையாது. டேய், நீ என்னடா இன்னுமாடா அவளை நம்பிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்குமே காரணம் இவதான்டா. உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாம இருமா. அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன மாப்ள, இன்னும் இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஆனா நான் இவளுக்கு சம்மந்தியம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க மேல கை வச்சா என்ன தெரியல. என்ன ஆகும்? என்ன ஆகும்? என் மேல கேஸ் கொடுப்பியா? என்ன கேஸ் பண்ணாலும் போட்டுக்கோ, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. சார் ப்ளீஸ், அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். என்னது? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க. இத பாருங்க சித்தி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்ல சித்தி, அந்த விக்ரம் தான். அடச்சே, நீ
திரும்ப திரும்ப இதுக்கெல்லாம் விக்கிறதா காரணம் சொல்லாத. முதல்ல இருந்து என் பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்தவள நீதான். உன்னாலதான் என் பொண்ணு எல்லா நிம்மதியும் இழந்துட்டா. இப்போ உன்னாலதான் அவ அம்மா ஆவாளா ஆக மாட்டாளுங்கிற கேள்விக்குறியில நிக்கிறா. இதுக்கு மேல உன்னை உயிரோட விட்டு வச்சேன்னு வச்சுக்கோயே, அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. என் பொண்ணுக்காகவே வாழ்றபடி நான். என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்த நீ வாழவே கூடாது. சந்துரு சார், இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களை கூட்டிட்டு போய் டாக்டரை பாருங்க. ருத்ரா, நீங்க வாங்க. போங்க. சம்பந்தியம்மா, கொஞ்சம் கோவப்படாம இருங்க. என்ன இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஆமா, தப்புதான். அவளை கொல்லாம வெறும் ரத்த வர மாதிரி மட்டும் அடிச்ச பாருங்க, அது பெரிய தப்பு, பெரிய தப்பு. அவளை இங்கே கொண்டு இருக்கணும்னா அவங்கள சும்மா விடக்கூடாது ருத்ரா. எனக்கு காவியவை நினைச்சதான் சார் கவலையா இருக்கு. அவ இந்த விஷயத்தை எப்படி தாங்கிப்பானே தெரியல. இப்ப கூட நீங்க காவியக்காக தான் வருத்தப்படுறீங்க. அது தெரியாம அவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். ஐயோ மேம், என்னாச்சு? இல்ல அவங்க விழுந்துட்டாங்க. சார் இல்ல, தெரியாம செவுத்துல இடிச்சுக்கிட்டேன். சரி வாங்க டாக்டர் பார்க்கலாம். ஐயோ, இவனா மாட்டணும். என்னாச்சு? டாக்டர், தலையில அடிபட்டு பிளட் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பாருங்களேன். அந்த கச்சிஃபை எடுங்க. எப்படி அடிபட்டுச்சு? செவுத்துல இடிச்சுக்கிட்டாங்க. ஓ, ஏங்க, நீங்க என்ன கிளம்பலையா? நீங்க அப்பவே போயிட்டு தான் சொன்னாங்க. ஏன் சிஸ்டர், நான் தண்ணி வாங்குறப்போ நீங்க இவங்க கிளம்பிட்டு தான் சொன்னீங்க. அவர் குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, அதனால திரும்பி வந்துட்டாரு. ஃபிக்ஸ் வந்துருச்சா? இது எங்க அந்த குழந்தை? சார், குழந்தை நல்லா தூங்குறா, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி. காயம் ரொம்ப ஆழமாலா இல்ல, ஸ்டிச்லாம் வேணாம், சரியாயிடும். ஓகே. நான் ஃபார்மசிக்கு ஃபோன் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் சொல்றேன். அந்த மருந்து மட்டும் நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. போங்க. தம்பி, பார்மசி எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கமா இருக்கு. இந்த பக்கமா? ஆமா Thank சார். you. உங்க குழந்தைக்கு என்னாச்சு? தெரியல மேடம். டாக்டர் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. டாக்டர், அவர் குழந்தைக்கு என்னாச்சு? அது ஃபீவர் அதிகமா இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். ஓ சரி, நல்லா பாத்துக்கோங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. தேங்க்யூ மேம். ஆல்ரெடி அவர் பே பண்ணிட்டாரு. இன்னும் பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் மேடம். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இவருக்கு பணம்லாம் தேவைப்படாது மேடம். கையிலேயே கோடி ரூபாய் வச்சிருக்காரு.
ஏய், யார் நீ? உன்னை டேய், நீ எல்லாம் என் லிஸ்ட்ல இல்லவே இல்லையடா. அந்த ருத்ராவால தேவையில்லாம நீ வந்து மாட்டிக்கிட்ட. அந்த ருத்ராவுக்கு இதை விட மோசமான நிலைமையை கொடுப்ப. என்ன மேடம், ரொம்ப பெயினா இருக்கா? ஆமா, கொஞ்சம் லேசா வலிக்குது. அதுக்கு தான் பெயின் கில்லர் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்துருவேன். சரிங்க டாக்டர். டாக்டர் இந்தாங்க. நர்ஸ், இந்த இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ருத்ரா இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சார். அவ்வளவுதான், இதுக்கு மேல வலி தெரியாது. ஓகே டாக்டர், தேங்க்ஸ். உடனே போக வேண்டாம் மேடம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க போலாம். டாக்டர் ஃபேன் யூஸ் ஓகே பண்ணிக்கலாம். டாக்டர். போட்டுக்கோங்க சார். ருத்ரா இப்ப பரவாயில்லையா? டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் மயக்கமா தான் ருத்ரா இருக்கு. ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டே கிளம்பலாம். நீங்க படுக்கிறதுனா படுங்க, படுங்க. உங்க குழந்தையோட சேர்த்து எங்களையும் பாத்துக்கோங்க. நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிங்க. ஐயோ, என்ன பண்றது? இங்க வா. என்னையா? இதுக்கு தான் நான் அப்பவே போறேன்னு சொன்னேன். நான் ஒண்ணு காட்டி கொடுக்கலையே. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே தான் இருக்கணும். அதுக்கு எந்த தப்பு பண்ணாம இருக்கணும். நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். ஒழுங்கா அமைதியா இரு. அவங்க போனதும் நீ போலாம். காவியா, அந்த ருத்ரா பண்ணிருக்கிற வேலையை பாத்தியாமா? நீ நல்லா இருக்க கூடாதுன்னே அவ இந்த வேலைய பாத்திருக்காடா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா உங்க அப்பா என்ன ஆவார்னு தெரியலையேம்மா.
ஆனா நான் அவளை சும்மா விட மாட்டேமா. கொஞ்சம் விட்டுருந்தா அவளை நான் இங்கே கொண்டு இருப்பேமா. சின்ன ரத்த காயத்தோட தப்பிச்சு போயிட்டான். காவியா, நீ சொல்லு. நீ சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரியும். ஏண்டா இது உண்மை இல்லையா? ருத்ராவை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அவங்க காவியா மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஏ மாப்ள, இத பிரியமா இருக்கிற லட்சணமா? பிரியமா இருக்கிறவங்க பண்ற வேலையா இது? அத்த, விஷயம் எதுவுமே தெரியாது அத்த. விக்ரமாலதான் காவியாவுக்கு ஆபத்து. அந்த ஆபத்துல இருந்து இவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ வீட்டுக்கே வந்தேன். விக்ரம் 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 தான் இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. ருத்ரா சொல்றது எல்லாமே உண்மைதான் அத்த. இதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. இப்படி புரியாமலே இருக்கீங்களே. இப்படி நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் காவியா எந்த நிலைமையில இருக்கா. சரி சரி, நான் ஓப்பனாவே உடைச்சே சொல்லிடுறேன். நான் ருத்ராவை காதலிச்சது உண்மை. ஆமா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதும் உண்மைதான். ஆனா எப்ப நான் ருத்ரா மனசுல இல்லைன்னு தெரிஞ்சதோ என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். இப்ப என் மனசு முழுக்க மட்டும்தான் இருக்கு. என் மனசுல ருத்ரா இல்ல. நான் எப்பவோ மாறிட்டேன். நீங்க தான் இன்னும் மாறாம இருக்கீங்க. காவியா, பாரு, உனக்கு ஒண்ணு இல்லடா. உனக்கு ஒண்ணு இல்லை. உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ குணமாயிடுவ. கண்டிப்பா நீ அம்மா ஆவ. சரியா? நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். காவியம்மா, நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கு ஒண்ணும் இல்லை. சரியா? நான் கூடவே இருக்கேன். ஆராதனா, ஆராதனா, அம்மா,
என்னாச்சு மேடம்? ஆராதனா மேடம் என்னாச்சு மேடம்? ஆராதனா யாரு? என்னோட பொண்ணு டாக்டர். என் ஆராதனா என்னோட பொண்ணுதான். அவ என்ன அம்மானு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா